نور يهدي الله لنوره من يشاء ويضرب الله الأمثال للناس والله بكل شيء عليم في بيوت குர்ஆனில் அவனை தவிர ஒன்றுமில்லை என்பதற்கு ஆதாரங்களை அள்ளி இறைச்சுன்றியான். என்னட்ட முந்த நாள் 2-3 நாட்களுக்கு முன் கொழும்புக்கு போய் நான் ஒரு முக்கியமான ஒருவரை சந்தித்தேன். அரசாங்கத்தோடு தொடர்புடைய ஒருவரை சந்தித்தேன். அவர் கேட்டார், உலமாக்களுக்கு இது தெரியாதா? உலமாக்கள் உங்களிடத்துல வந்து இது பற்றி கேட்கவில்லையா என்று கேட்டார். நான் சொன்ன அவருக்கு காத்தாங்குடியில மாத்திரம், இலங்கையை விடுங்க, இலங்கையில எத்தனை மௌலைமார் இருக்கிறாங்க எங்களுக்கு தெரியாது. காத்தான்குடியில் மாத்திரம் தூரத்தால ஒரு 300-200க்கு மேற்பட்ட உலமாக்கள் இருக்கலாம். நாம கணக்கு எடுத்து பார்த்து எத்தனை ஆலிம் இருக்கானு தெரியா. காத்தான்குடியில் ஒரு 200க்கும் மேற்பட்ட உலமாக்கள் இருக்கலாம். நான் சொன்ன அவர்கிட்ட, நான் இந்த 22 வருஷமாக இந்த கருத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். வீட்டுக்குள்ள இருந்து பேசல, பள்ளி வாசல்ல ஒரு ஹோனுக்கு 2 ஹோன், 2 ஹோனுக்கு 4 ஹோன். இந்த வருஷம் ஹாஜா நாயத்துடைய கந்தூரிக்கு 12 ஹோன், 12 ஸ்பீக்கர் வைத்து நாங்கள் பேசியிருக்கிறோம். இந்த 22 வருடங்களில் காத்தான்குடியில் உள்ள எந்த ஒரு மௌலவி என்னிடத்திலே வந்து இப்படி பேசுறீங்கள மௌலவி, இதுக்கு என்ன ஆதாரம்? குர்ஆன்ல ஆதாரம் இருக்கா? ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கா? அல்லது இமாம்கள் ஏதாவது சொல்லி இருக்கிறார்களா என்று கேட்ட சரித்திரமே கிடையாது. இந்த பகிரங்கமா தானே சொல்றேன், போய் சொல்ல முடியுமா? பகிரங்கமாக எந்த ஒரு ஆலிமினிட்ட கேட்டு சொல்லுங்க. காத்தாங்குடியில இல்லை, வெளியூர்களில் இருந்து ஆலிம்கள் வருகிறார்கள் சந்திப்பதற்காக. மௌலவி நீங்க இப்படி பேசுறீங்களாம் என்று கேள்விப்பட்டோம், என்ன ஆதாரம் என்று கேட்கிறார்கள். நான் உடனே, நாங்க ஆதாரம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நீங்க உலமாக்கள் அறிக்கிறதுனால கிதாபையே தூக்கி தாரம் பாருங்க என்று கிதாபை தூக்கி கொடுப்பேன். பார்த்துப்பட்டு இருக்கிறான் என்ன கேட்காங்க, இருக்கிறான் என்ன. கடைசியில் அந்த அரசியல்வாதி கிட்ட நான் சொன்னேன், நீங்க ஒன்று செய்ய, உங்களுக்கு ஏழுமண்டா, அதாவது பண்டார் நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் எனக்கு 3 மணித்தியாலம் பேசுறதுக்கு ஒரு டைம் தாங்க. இந்த இலங்கையில பிரசித்தி பெற்ற உலமாக்கள் என்று யார நீங்க நினைக்கிறீங்களோ, நான் சொல்ல தேவையில்லை, யார் பிரசித்தி பெற்ற உலமாக்கள் நினைக்கிறீங்களோ அவ்வளவு பேரையும் அழைங்க. இலங்கையில் இருக்கிற எல்லா உலமாக்களையும் அழைக்கலாம். பண்டார் நாயக சர்வ அது காணாம போயிடும், இடம் இல்லாம போயிடும். அவன் கீச்சலுக்கிற போல மலிஞ்சு கிடக்கானுகள். அப்படி எல்லாரையும் கூப்பிட தேவையில்லை. தரமான ஆக்கள் என்று நீங்கள் நினைக்கின்ற கருதுகின்ற ஒரு 10-20 பேரு அல்லது ஒரு 50 பேரை உலமாக்கள்ல கூப்பிடுங்க. இலங்கையில பல எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், அவர்கள தலை சிறந்த எழுத்தாளர்களை அழையுங்கள். இலங்கையிலே பல பேச்சாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களில் தலை சிறந்த பேச்சாளர்களை அழையுங்கள். இலங்கையிலே தலை சிறந்த சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களில் முக்கியமானவர்களை அழையுங்கள். இலங்கையிலே தலை சிறந்த அறிஞர்கள் இருக்கிறார்கள், அவர்களையும் அழையுங்கள். நானும் ஒரு சில ஆக்கிற பேரை தருவேன். வெளிநாட்டிலிருந்து, பகதா ஈராக்கிலிருந்து, ஈரானிலிருந்து, பஹ்ரைனிலிருந்து, கெய்ரோவிலிருந்து, சிரியாவிலிருந்து நானும் ஒரு சில ஆக்கிற பேரை தருவேன். அவர்களையும் அழையுங்கள். நீங்கள் விரும்புகின்ற வெளிநாட்டு அறிஞர்களையும் அழையுங்கள். அழைச்சி விவாதத்துக்கெல்லாம் இடம் வைக்க வேணா. 3 மணித்தியாலம் பேசுவதற்கு பண்டார் நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் எனக்கு இடம் தாங்கள். 3 மணித்தியாலம் தொடர்ந்து பேசுவேன். அவர்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், ஆட்சேபிக்க கூடாது. அதற்கு பிறகு ஒரு இடைவேளை இன்டர்வல் ஒன்று கொடுங்கள், ஒரு 1/2 மணித்தியாலம், 1 மணித்தியாலம். அதற்கு பிறகு 2 மணி நேரம் அவர்கள் அனைவருக்கும் நேரம் கொடுங்கள். என்னுடைய பேச்சில் ஏற்பட்ட, அவர்களுக்கு ஏற்பட்ட ஆட்சேபனைகளுக்கு பதில் சொல்வதற்கு 2 மணி நேரம் கொடுங்கள். அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் அதற்கு என்னுடைய பேச்சிலிருந்து நான் பதில் சொல்வேன். கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு அங்கு வந்த அறிஞர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து, இவர் பேசுவது இஸ்லாத்தில் இல்லை, உலமாக்கள் இவருக்கு முர்த்தத் என்று பத்வா கொடுத்தது சரிதான் என்று சொன்னால்
நானே ஒரு வாழை கொண்டருவேன். அவர்கிட்ட சொன்ன அந்த அரசியல்வாதிட்டு பேரை சொல்ல மாட்டேன், நாளைக்கு அது எங்க உலக நாடுகளுக்கெல்லாம் வைத்திரும். உங்களுடைய கையிலே நான் தருவேன், என்னை அந்த இடத்திலே வைத்து விடுங்கள் என்று சொன்னவுடன் சுப்ஹானல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். அப்படி சொல்றீங்களா நீங்க? ஆம், நீங்கள் இஸ்லாத்துக்கு செய்ய வேண்டிய பெரிய சேவை இதுதான். ஒரு சத்தியத்தை 23 ஆண்டுகளாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதோ உலமாக்கள் மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தெரிந்த உலமாக்கள் அவர்களோடு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னை சந்திச்சு கதைக்கின்ற நேரத்திலே நீங்க சொல்ற சிறுதான் மௌலவி, இதையெல்லாம் வெளியில விட்டா, வெளியில சொன்னா எங்கட ஹாலும் உங்களோட ஹாலா போய்விடும், வியாபாரம் கெட்டுவிடும், வருவாய் கெட்டுவிடும், எங்களுடைய பள்ளியிலே இருந்து எங்களை வெளிப்படுத்தி விடுவார்கள், ஸ்கூலில் இருந்து எங்களை வெளிப்படுத்தி விடுவார்கள் என்று சொல்கிறார்களே தவிர வெளியூரில் இருந்து வரக்கூடிய எந்த ஒரு மௌலவியும் இதுவரைக்கும் நீங்கள் சொல்வது தவறு என்று என்னிடத்திலே நிரூபித்து காட்டியதே கிடையாது. சகோதரர்களே, இதை திருப்தியாக நம்ப வேண்டும். அது குர்ஆன் எத்தனையோ ஆதாரங்கள் மூலமாக இதை நிரூபிக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழி, எத்தனையோ பொன்மொழிகள் இந்த உண்மையை நிரூபிக்கின்றன. ஒரு பொன்மொழியை தந்து நான் முடித்துக் கொள்கிறேன். என்ன சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஹதீஸ் குத்ஸியிலே வருகிறது, அனா இன்த வன்னி அப்தி பி ஃபல்யவுன் பி மா ஷா. எப்படி ஹதீஸ்? இதை விட எப்படி தப்ப சொல்லலாம்? அப்பமண்டா புட்டா காட்டணும் என்று கேட்கிறீங்களா? நம்ம ஊர்ல அப்பமண்டா புட்டா காட்டணும். சரி, அப்பத்தை காட்டினா இதாண்டா அப்பம் என்று சொல்லலாம். சரி, புட்டுத்தான் காட்டணும் என்றாலும் புட்டு காட்டலாம், இதாண்டா அப்பம் என்று. அதை விட எப்படித்தான் காட்டுற? காட்ட இயலாது. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் ஹதீஸ் குத்ஸியிலே சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் சொல்லவும் இல்லை, அல்லாஹ் சொல்றான், அன இந்த வன்னி அப்தி பி ஃபல்யவுன் பி மா ஷாஅ. அன நான், அல்லாஹ் சொல்றான், நான் இந்த வன்னி அப்தி, என்னுடைய அடியான் நினைக்கும் இடத்தில் இருக்கிறேன். என்னுடைய அடியான் என்னை நினைக்கும் இடத்தில் இருக்கிறேன். அன இந்த வன்னி அப்தி. வன் என்ற சொல் அது உங்களுக்கு தெரியாது, படிச்சாக்களுக்கு தான் தெரியும். வன் என்ற சொல் அப்தி என்ற சொல் அளவில் இவாபத்து செய்யப்பட்டிருக்கு. அது ஃபாயிலின் பக்கம் இவாபத்து நஹ்வு கலையில சொல்லுவாங்க. என்னுடைய அடியான் நினைக்கும் இடத்தில், எனது அடியான் என்னை நினைக்கும் இடத்தில் நான் இருக்கிறேன். அந்த அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்க விரும்புகிறானோ அப்படி நினைத்துக் கொள்ளட்டும் என்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸ் குத்ஸியிலே சொல்றான். கருத்து புரியுதா? அன இந்த வன்னி அப்தி பி, என்னுடைய அடியான் என்னை நினைக்கும் இடத்தில் நான் இருக்கிறேன். இப்ப நானும் அவன் அடியான் தானே, நீங்க ஒரு அடியான் தானே. இப்ப நான் நினைக்கணும் அல்லாஹ்வை, நான் நினைக்கிற இடத்த அல்லாஹ் இருக்கானா? எங்க இருக்கான்? நீங்க ஒரு அடியான், நீங்க நினைக்கணும் அல்லாஹ்வை, அல்லாஹ் நினைக்கிற இடத்துல அவன் இருக்கானாம், இருக்கணும். நீங்க ஒரு அடியான், அல்லாஹ் நினைக்கிற இடத்துல அவன் இருக்கணும். இப்ப நீங்க நினைக்க அல்லாஹ்வை, அவன் இருக்கணும், இருக்கானா? அப்ப என்ன அர்த்தம்? ஆனா அந்த வன்னி அப்தி பி, என்னை எனது அடியான் நினைக்கும் இடத்தில் நான் இருக்கிறேன். அல்லாஹ் நினைக்கிற இடத்துல அவன் இருக்கான். அல்லாஹ் நான் நினைக்கன், அவன் தான் இருக்கான். அப்ப நினைக்கிற இடத்துல எல்லாம் இருக்கானா இல்லையா? இந்த மைக்காக இருப்பவன் யார்? அவனே. நிலமாக இருப்பவன் ஆர்? அவனே. விரிப்பாக இருப்பவன் ஆர்? அவனே. ஷர்ட்டாக இருப்பவன் ஆர்? அவனே. பிரபஞ்சமாக இருப்பவன் அவனே. எந்த ஒரு சிருஷ்டியும் இல்லாத இடத்துல நீங்க இருக்க முடியுமா? நம்பி, நீங்க எங்க இருந்தாலும் எந்த ஒரு சிருஷ்டியும் இல்லாத ஒரு இடத்துல போய் நீங்க வாம்பம் எங்க இருக்க போறீங்க? நீங்க ஆகாயத்தில் போய் இருக்க போறீங்களா? ஆகாயத்துக்கு போங்க. ஆகாயம் என்பதும் சிருஷ்டி, ஆகாயம் என்பதும் சிருஷ்டி. அப்ப சிருஷ்டியோடு தான் நீங்கள் இருக்க வேணும். வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரிதான், பள்ளிக்குள்ள இருந்தாலும் சரிதான், ரோட்ல நடந்தாலும் சரிதான், எங்க போனாலும் எங்கிருந்தாலும் நீங்கள் ஒரு சிருஷ்டியோடு தான் இருக்க வேண்டும். அந்த சிருஷ்டியும் நானே என்று சுட்டி காட்டுகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆனா இந்த வன்னி அப்தி பி, எனது அடியான் என்னை நினைக்கும் இடத்தில் நான் இருக்கிறேன். எங்க இருக்கான்? இந்த இருக்கான். அவன் நினைக்கும் போது அவன் இருக்கிறான், அவனே தான் இருக்கிறான், வேறு யாரும் இல்லை.
அந்த அது உங்களுக்கு தெரியாது. அது எதை பார்த்து மீளும்? அப்த பார்த்து மீளும். இந்த அப்பி அந்த அப்த பார்த்து மீளும். அந்த அப்பு நினைக்கட்டும். பி என்ன பற்றி? மாஷா, அவன் நாடிய மாதிரி நினைக்கட்டும். கல்லாக நினைக்கப்படுறானா நினைக்கட்டும், புல்லாக நினைக்கப்படுறானா நினைக்கட்டும், மனிதனாக நினைக்கப்படுறானா நினைக்கட்டும், கிழவனாக நினைக்கப்படுறானா நினைக்கட்டும், இளைஞனாக நினைக்கப்படுறானா நினைக்கட்டும், ஆணாக பெண்ணாக நினைக்க போகிறானா நினைக்கட்டும். அவன் நாடியதை என் விஷயத்தில் அவன் நினைத்துக் கொள்ளட்டும். அல்லாஹ்ட விஷயத்தில் நீங்க நாடின மாதிரி எப்படி நினைக்கிற? நினைக்கணுமா? அல்லாஹ்ட விஷயத்துல நீங்க நாடின மாதிரி எல்லாம் நினைக்கலாமா? நினைக்கலாம். ஆறு சொல்லி தந்த நினைக்கலாம் என்று அல்லாஹ் சொல்லி தாரான். எந்த விஷயத்துல நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நினைக்கலாம், நீங்கள் நாடின மாதிரி எல்லாம் எண்ணிக்கொள்ளலாம் என்று எங்களுக்கு சொல்லி தந்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸ் குத்ஸியிலே சொல்லி தந்திருக்கிறான். அவன் நாடியதை என்னுடைய விஷயத்தில் நினைக்கட்டும். இதுக்கு விரிவுரை எழுதிய அப்துல் கரீம் அல் ஜியலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் இன்சானுல் காமில் என்கிற கிதாபிலே எழுதி இருக்கிறார்கள். இன்ஷாஅ அத்லக வ இன்ஷாஅ கய்யத. இதான விளக்கம். ஃபல்யவுன்னபி மாஷாஅ மாஷாஅ என்ற சொல்லுக்கு அவர்கள் விளக்கம் எழுதி இருக்கிறார்கள். இது எந்த பொக்கெட்டால சொல்லல்ல, அப்துல் கரீம் அல் ஜியலி அல் இன்சானுல் காமிலிலே எழுதுகிறார்கள். இன்ஷாஅ அத்லக, அவன் நாடினால் தன்ஜீஹுடைய நிலையில் மொத்தமாக அவனை நினைத்துக் கொள்ளட்டும். இன்ஷாஅ கய்யத, அவன் விரும்பினால் தஸ்பீஹுடைய நிலையில் கட்டுப்பாடுடையவனாக என்னை நினைத்துக் கொள்ளட்டும். மனிதனாக நினைத்துக் கொள்ளட்டும், மரமாக நினைத்துக் கொள்ளட்டும், ஏதோ ஒரு சிருஷ்டியாக ஒரு கட்டுப்பாடுடையதாக என்னை நினைத்துக் கொள்ளட்டும் என்று அவர்கள் விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த இடத்தில் அடியான் நினைக்கின்றானோ அந்த இடத்தில் அவன் இருக்கின்றான். பாருங்க தம்பி, அல்லாஹ் ஒருவன் தானே. நேரத்தில் இன்னைக்கு ஆகிட்டு வச்சுக்கங்க, 600 கோடி பேர் இடத்துல அவன் இருக்கிறேன்னா 600 கோடி அல்லாஹ்வா இருக்கிற? அவன் வந்தான், அவனை தவிர ஒன்றுமே இல்லை. சிருஷ்டியாக உன்னுடைய கண்ணுக்கு தெரிகிறதே, அது சிருஷ்டி அல்ல, நீ மடையன். சிருஷ்டி அல்ல, நீ மடையன். இதை காணல் நீரை உண்மையான நீர் என்று நினைத்து ஏமாந்த மிருகத்தை போல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். காணல் நீர் என்று ஒரு சாமான் உண்டா? பார்வைக்குத்தான் தெரியுமே தவிர யதார்த்தத்தில் காணல் நீர் என்று ஒன்று கிடையவே கிடையாது. பல தடவை சொல்லியிருக்கேன். சவுதி அரேபியாவுக்கு போனவங்களுக்கு தெரியும், அல்லது அரபு நாடுகளுக்கு போறவங்களுக்கு தெரியும். கார்ல போகிற நேரத்தில், ரோட்ல பாலவனத்துல கார்ல போற நேரத்தில் சரியா கடலுக்குள்ள போற மாதிரி தான் இந்த கார் தெரியும். அப்படின்னு நான் முன்சீட்ல இருந்து இப்படி உசந்தும் பார்த்துருக்கேன். கடலே ஏரியான்னு போட்டு நல்ல பாலவனத்துல போகணும். போகும்போது தெரியும் கடலே தான். எப்படி கடல்? தண்ணி மாதிரி தெரியாது, அலையே அடிக்கும். அப்படி காணல் நீர் தெரியும். காரும் போகும், காணல் நீரும் தெரிஞ்சுக்கிட்டே போகும். நீங்க என்னதுக்கு சவுதி அரேபியாவுக்கு போகணும், அரபு நாட்டுக்கு போகணும்? இந்த இரும்பு தைக்க ஆடி இருந்து அந்த அஞ்சங்கட்ட பக்கம் கொஞ்சம் நல்ல வெயில் உள்ள நேரம் பாருங்க, ரோட்டுக்கு மேல தக 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 தகன்னு தெரியும், தண்ணி ஓடுற மாதிரி தெரியும். மான் கூட்டம் அது தண்ணீர் என்று நினைத்து குடிப்பதற்காக செல்லும். அது செல்ல செல்ல காணல் நீரும் போய்கொண்டே இருக்கும். யதார்த்தத்திலே இல்லை, யதார்த்தத்தில் இல்லாத, யதார்த்தத்திலே அறவே இல்லாத உன்னுடைய கண்ணுக்கு தெரிகின்ற காரணத்தினால் அது ஒரு பொருள் இருப்பதாக நீ நம்புகிறாயே, அது உன்னுடைய மடமை. காணல் நீரை போன்றதுதான் இந்த உலகம், பிரபஞ்சம், சிருஷ்டி. உன்னுடைய கண்ணுக்கு தெரிகின்றது பொய். துன்யாவுடைய வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட்டது என்று அல்லாஹ் சொல்றான். உன் கண் உன்னை ஏமாற்றினால் என்னே கோபம் என்னடா அதுக்கு ப்ரோ உண்டாவதா டடடான் டடடான்னு சொல்றான் அவன். உன் கண் உன்னை ஏமாற்றினால் என்னே கோபம் பாறையாடா அல்லாஹ் கேட்கிற மாதிரி கேட்கிறான். உண்ட கண் உன்னை ஏமாற்றுது, அல்லாஹ் தான் இருக்கான்,
சிருஷ்டியாக உந்த கண் உன்னை ஏமாற்றி காட்டுகிறது. ஆறு பழி, அல்லாஹ் பழி. நீதான் உன்னுடைய திரையை கழட்டி, உன்னுடைய திரையை நீக்கி, உன் கல்வியில் படிந்து கிடக்கின்ற கரையை அகற்றி உண்மை துலங்கும், வெளிச்சம் வரும். இது என்ன பொருள் என்பதை நாங்கள் கண்டுகொள்ளலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவை அவனுடைய அடியான் நினைக்கும் இடத்தில் இருக்கிறான் என்றால், எந்த இடத்தில் இருந்து கொண்டு இந்த அடியான் நினைத்தாலும் அங்கே சிருஷ்டி இருக்கத்தான் செய்யும். ஆகாயத்தில் இருந்து கொண்டு அவன் நினைத்தாலும் ஆகா என்பதும் சிருஷ்டிதான். ஆகவே சிருஷ்டியாக இருப்பவன் அவன் தான். நான் தான் சிருஷ்டியாக இருக்கிறேன் என்ற கருத்தை இந்த சூசகமான முறையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இதுதான் ஈமான். நீ பயப்படாம நம்புங்க, அல்லாஹ் தவிர ஒன்றுமே இல்லை. அவனுடைய கோடானு கோடி கோலங்கள், கோடானு கோடி தஜல்லியாத்துகள், எவ்வளவு பெரிய வல்லம் அவன் வல்லமே. ஒரு ஆளை போல ஒரு ஆள் இருக்க நம்பி இந்த உலகத்துல. இந்தியாவிலிருந்து அலை மௌலானா விட்டு ஒரு நீதவான் வந்திருந்தார். இந்தியாவிலிருந்து ஒரு நீதவான் வந்திருந்தாரு அலை மௌலானா, மினிஸ்டர் அலை மௌலானா விட்ட. அப்ப அந்த நேரம் நான் அலை மௌலானோட பேசிட்டு இருக்கேன். அப்ப அலை மௌலானா அறிமுகம் செய்தார், இவதான் காத்தாங்குடி ரோஹ்மௌலி என்று. அப்ப வந்தவனுக்கு அதே காத்தாங்குடியும் தெரியா, ரோஹ்மௌலியும் தெரியா, அவர் இந்தியாக்காராள். அப்ப அவரை பத்தி அலை மௌலானா எனக்கிட்ட சொன்னார், இவர் தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் நீதிபதி என்று சொன்னார். அப்போ உங்களை போல ஒரு ஆளை பார்த்திருக்கிறேன் நான் சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஒரு ஆளை போல 7 பேரை படைச்சிருப்பான் அப்படின்னு சொன்னார். நான் சொன்ன அது தவறு அந்த நீதிபதி கிட்ட. ஏன்? அல்லாஹ்வுடைய ஒரு தஜல்லியை போன்று அடுத்த தஜல்லி இருக்காது. இந்த காத்தாங்குடியில் எத்தனை பேர் இருக்க தம்பி? எத்தனை ஆயிரம் பேர் இருக்கான்? எத்தனை ஆயிரம் பேர் இருக்கும்? ஒரு 50,000 பேர் இருக்கீங்களே, கணக்கு தெரியா சரியா? 50,000 பேர் ஒரு ஆளை போல இன்னொரு ஆளை கொண்டு வந்து காட்டுங்க பாப்போம். இந்த 50,000 பேருக்குள்ள எல்லாத்தில இருந்தாலும் காதில் இருந்தாலும் கொஞ்சம் வாங்கியிருக்கும், அல்ல மூக்கில இருந்தாலும் ஒரு சின்ன வளைய ஒன்று இருக்கும், அல்ல எதிலேயாவது அவருடைய தன்மையிலேயாவது ஒரு தன்மை வித்தியாசப்பட்டு தான் இருக்கும். ஏன்? அல்லாஹ்வுடைய தஜல்லி ஒன்று போல் அடுத்தது இருக்காது, அவனுடைய வெளிப்பாடு ஒன்று போல் அடுத்தது இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா பவர் இல்லாதவன் நான் போய் தருவான். இப்போ ஒரு ஆள் தறி ஃபேக்டரி போட்டிருக்காருன்னு வச்சுக்குவோமே, தறி ஃபேக்டரி போட்டிருக்காரு, சாரம் தான் அவர் இந்த சவு செய்யறார். அவர் என்ன செய்வாரு? ஒவ்வொரு டிசைன் போடுவாரு, ஒவ்வொரு டிசைன் போட்டு ஒளியாயிப்பாரு. எப்படி நான் ஒரு 10 வருஷத்துக்கு புறம் என்றாலும் முதல் 10 வருஷத்துக்கு முந்தி போட்ட ஒரு டிசைன் அவர் கொண்டாடுவார். ஏன்? டிசைன் இல்ல ஆளுக்கு தேடி தேடி பார்த்து 10 வருஷமா எத்தனையோ 10 கோடி டிசைன் போட்டு வந்தாரு. 10 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு டிசைன் போடுவாரு. ஒருத்தன் சொல்லுவான், 10 வருஷத்துக்கு முந்தி இந்த டிசைன் நீங்க போட்டிருக்கிறீங்க என்று. காரணம் அவருடைய டிசைன் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டிசைன் இல்லாம இருக்கிறான். எப்படி டிசைன் போட்டிருக்கான் பாத்தீங்களா? உங்களை எப்படி டிசைன் போட்டிருக்கான் பாத்தீங்களா? ஒவ்வொரு வகையான டிசைன், ஒவ்வொரு வகையான தோற்றம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வெளிப்பாடு. ஒன்று போல் இன்னொன்றும் இருந்தால் இயலாமை, அதே போல இன்னொன்று வர முடியாது. புதுசாக அவனுடைய வெளிப்பாடுகள் வந்து கொண்டே இருக்கும். அதுதான் அவனுடைய வல்லமே. இவ்வளவு ஒன்று சொல்ல இயலாது. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று நாங்கள் சொல்றோமே, ஒரு இதை பார்த்துட்டு சுப்ஹானல்லாஹ் என்னத்தடா சுப்ஹானல்லாஹ், நீ ஒரு விஷயம் ஆச்சரியமான ஒரு வஸ்துவை பார்த்துட்டு சுப்ஹானல்லாஹ் என்ன சுப்ஹானல்லாஹ். அப்ப சுப்ஹானல்லாஹ் என்பதா இருந்தால் அதனுடைய தாற்பயத்தை புரிந்து சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லு. அது தராசு தட்டிலே மிகவும் பாரம் கூடியதாக ஆகும். சும்மா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்டா தராசு தட்டில ஒரு திரும்ப போட்ட பாரமும் இருக்காது. சுப்ஹானல்லாஹ்வுடைய தன்மையை அறிந்து அல்லாஹ்வுடைய யதார்த்தத்தை புரிந்து சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. தராசு தட்டில ஒரு சுப்ஹானல்லாஹ் போட்டா போதும், காதிச்சு போய்த்திரும் சரியான மாதிரி. ஆகவேதான் அன்புள்ள சகோதரர்களே, தௌஹீதை விளங்க வேண்டும், யதார்த்தத்தை புரிய வேண்டும். அவன் சொல்றான் இவன் சொல்றான் காது கொடுத்து போவாதுங்க. என்ன காட்டுங்க கியாம நாளையில் அல்லாஹ் இடத்துல இவன் தான் ஆண்டவனை இப்படி சொன்னா, இது பொய்யா இருந்தா இவனுக்கு சகல வேதனைகளையும் கொடுத்து நாசமாக்கண்டா. அந்த வேதனையை தாங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். காரணம் என்ன? குர்ஆன் சொன்ன தத்துவம், ஹதீஸ் சொன்ன தத்துவம் ஒரு காலமும் பொய்யாகாது. ஆனா அந்த காலத்திலிருந்து மக்கள் இதை சொன்னா பயந்து பிரச்சனை வரும் மறைச்சு போட்டாங்க. இதுதான் அந்த விஷயம். எங்க வாப்பா இருந்தாங்க, இதுதானே பேசினாங்க. இதுக்கு மாற்றமாவா இன்னும் பேசினேன்?
இதான் பேசினேன். வெளியில சொல்றது இல்லை. 4 பேரை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு ரகசியமா சொல்லிடுற காரணம் என்ன? வெளியிலே சொன்னால் அதனால பிரச்சனை ஏற்படும் போது அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அவர்களிடத்திலே இருக்கவில்லை. ஆனால் இது நவீன காலம், இது வீட்டுக்குள் செல்ல வேண்டிய காலம் அல்ல, பகிரங்கப்படுத்த வேண்டிய காலம், இன்டர்நெட்ல வர வேண்டிய விஷயம். ஆகவே இது ஒரு காலத்தில் இன்டர்நெட்லே வரும், உலகம் இதை ஏற்றுக்கொள்ளும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.